வணக்கம் இவர்ஸ். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் வாழ்வில் மிக முக்கியமான பயணம் திரைப்பயணம். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயணத்தில் பயணித்த திரை நட்சத்திரங்கள், மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படங்கள் பற்றிய வரலாற்று பதிவுகளாக VAR குழுவின் சார்பாக வரலாற்று சுவடுகளாக பதிவிட்டு வருகிறோம். பாடலுக்கு பின் பதிவை தொடர்வோம். தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும். தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும். கூட இருந்தே குழி பறித்தாலும், கூட இருந்தே குழி பறித்தாலும் கொடுத்தது காத்து நிற்கும். செய்த தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும். வணக்கம் இவர்ஸ். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயணத்தில் பயணிக்க இருக்கும் மிக முக்கியமான நாள் என்றே நாம் சொல்ல முடியும். அகில உலக முழுவதும் உலக பட்டினி தினம் மே 28 கொண்டாடப்பட்டு வருகிறது. உலக பட்டினி தினம் 2011ஆம் ஆண்டு முதல் கொண்டாடப்பட்டு வருகிறது. உலக பட்டினி தினம் அதற்கான ஒரு நாளை அமைத்தது என்று சொன்னாலும், இதற்கு முன்னதாக பல வருடங்களாக அகில உலகம் முழுவதும் வாழும் ஏழை மக்கள், நடுத்தர மக்கள், அடித்தட்டு மக்கள் அனைவருமே உணவு திண்டாட்டத்திற்காக திண்டாடியவர்கள் என்றே நாம் சொல்ல முடியும். அந்த வரிசையில் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் மாபெரும் செல்வந்தர் குடும்பத்தில் பிறந்திருந்தாலும், பின்னாளில் தந்தை மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் தந்தையாரான மருத்துவர் கோபாலமேனன் மறைவிற்கு பிறகு அன்னை சத்யபாமா அரவணைப்பில் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களும் எம்ஜிஆர் அவர்களின் சகோதரர் MG சக்கரபாணி அவர்களும் வாழ்ந்து வளர்ந்தனர். என்ற போதிலும் தந்தையார் மருத்துவர் கோபாலமேனன் மறைவிற்கு பிறகு மிக வறுமையில் வாடிய குடும்பம் என்றால் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் குடும்பம் என்றே நாம் சொல்ல முடியும். ஆகிய அன்னை சத்யபாமா அவர்கள் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களையும் சகோதரர் MG சக்கரபாணி அவர்களையும் குழந்தைகளாக இருந்த பொழுது நாடகத்துறையில் உணவுக்காக பணியமர்த்தினார் என்றே சொல்லலாம். அந்த உணவு நாடகத்துறையில் பயணித்த பொழுதும் பணியாற்றிய பொழுதும் வேடங்கள் இருந்தால்தான், அந்த நாடகத்துறையில் எந்த வேடம் அன்றைக்கு பணி இருந்தால்தான் உணவு என்ற கொடுமையை அனுபவித்தவர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள். தனது நாடகத்துறையில் பயணித்த போது பசியின் கொடுமையை அனுபவித்திருக்கிறேன் என்று மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் பல பத்திரிகைகளின் பேட்டிகளில் கூறியிருக்கிறார். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் உலகில் வாழும் மனிதர்கள் அனைவருக்குமே சோதனைகள் ஏற்படும், பல இன்னல்களை சந்தித்திருப்பார்கள். ஆனால் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் போல் நாடகத்துறையில் பயணித்த போதும், திரைத்துறையில் பயணித்த போதும், அரசியல் துறையில் பயணித்த போதும் பல சோதனைகளை சந்தித்த ஒரு மாபெரும் நடிகர், மாபெரும் தலைவர் என்றால் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் என்றே சொல்லலாம். அந்த வரிசையில் நாம் பார்க்க போனால் சிறுவயதில் நாடகத்துறையில் பசி பட்டினி கொடுமையில் அனுபவித்தார் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களுக்கு நாடகத்துறையில் இருந்து திரைத்துறையிலும், திரைத்துறையில் இருந்து அரசியல் துறையிலும் மாபெரும் வெற்றி அடைந்து மாபெரும் இயக்கமான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கி மாபெரும் மக்கள் சக்தி வெற்றியோடு தமிழகத்தின் முதல்வரானார் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள். தமிழகத்தில் முதல்வரான தொடர்ந்து மும்முறை மாபெரும் வெற்றி பெற்று தமிழகத்தை ஆண்டார் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களுக்கு கிடைத்த மாபெரும் வெற்றியும் பேரும் புகழும் காரணம் என்னவென்றால், அனைவரும் அறிந்ததே என்றாலும் ஒரே ஒரு காரணம்தான். அனைவரும் நினைப்பார்கள் அவர் திரையில் நடித்ததால்
மாபெரும் வெற்றி பெற்றார். அவர் அழகாக இருந்ததால் வெற்றி பெற்றார், அல்லது அவருடைய திறமையினால் வெற்றி பெற்றார் என்று சொல்லலாம். ஆனால் அதுவெல்லாம் இல்லை என்றே நாம் சொல்ல முடியும். ஏனென்றால் பசித்த வயிறுக்கு உணவளித்த ஒரே மாபெரும் நடிகர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் என்று திரைத்துறையில் ஆனாலும் சரி, அரசியல் துறையில் ஆனாலும் சரி, பொது வாழ்வில் ஆனாலும் சரி, எந்த துறையில் அவர் எடுத்துக்கொண்டாலும் பசித்த வயிறுக்கு அனைவருக்கும் உணவு கிடைத்திட செய்தார் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள். அந்த வகையில் நாம் பார்க்க போனால் எந்த நேரத்திலும் அவை சண்முகம் சாலையில் உள்ள இல்லமானாலும், அல்லது சென்னை டி நகரில் அமைந்துள்ள ஆற்காடு தெருவில் அமைந்துள்ள எம்ஜிஆர் இல்லமானாலும் சரி, அல்லது ராமாவர தோட்டம் இல்லமானாலும் சரி, எந்த இல்லத்துக்கு யார் சென்றாலும், ஏழையோ பாழையோ, எதிரியோ துரோகியோ, எந்த மனிதர்கள் சென்றாலும் முதலில் உணவருந்த வேண்டும் என்று சொல்வார். சாப்பிட்டீர்களா என்று கேட்பார் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள். அகில உலகத்தில் மனிதர்களாக பிறந்தவர்கள் அனைவருமே ஒருவரை பார்த்தவுடன் நல்லா இருக்கீங்களா என்று கேட்பதுதான் இயல்பு. ஆனால் சாப்பிட்டீர்களா என்றும் கேட்கும் அற்புதமான வார்த்தையும் அற்புதமான மனித தத்துவத்தையும் உணர்ந்தவர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள். அவர் அனைவரையும் பார்த்தவுடன் சாப்பிட்டீர்களா என்று கேட்பதுதான் அவருடைய தாரக மந்திரமாக அவர் நாடகத்துறையில் இருந்த பொழுதும், திரைத்துறையில் ஜொலித்த பொழுதும், அரசியல் துறையில் பயணித்த போதும், தமிழக முதல்வராக ஆன பொழுதும் உணவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார் என்றே நாம் சொல்ல முடியும். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களை யார் சந்திக்க சென்றாலும் முதலில் சாப்பிட சொல்லுவார். சாப்பிட்ட பிறகுதான் அனைத்து பணிகளையும், அவர் எந்த பணிக்காக வந்தாரோ அதை பற்றி பேசுவார் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் பயணித்த திரைத்துறைகள் நாம் எடுத்துக்கொண்டால், திரைத்துறையில் அனைவருக்குமே, அனைத்து யூனியன் சம்பந்தப்பட்ட தொழிலாளர்கள் அனைவருக்குமே அனைத்து விதமான மாபெரும் பெரிய நட்சத்திரங்களுக்கு என்ன உணவு அளிக்கப்படுகிறதோ அதுபோன்று சாதாரண தொழிலாளர்களுக்கும் உணவு அளிக்கப்பட வேண்டும். இல்லை என்றால் படப்பிடிப்பை நிறுத்தி விடுவார் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள். ஏனென்றால் அவர் சிறுவயது முதல் பசியின் கொடுமை அனுபவித்ததின் காரணமாகவே எந்த துறையானாலும் உணவுக்கு முக்கியத்துவம் அளித்த மாபெரும் நடிகர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள். மாபெரும் தலைவர் மக்கள் திலகம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் மாபெரும் இயக்கமான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கி மாபெரும் மக்கள் செல்வாக்கோடு மாபெரும் வெற்றி பெற்று தமிழகத்தின் முதல்வரானார் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள். தமிழகத்தின் முதல்வரான மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் தமிழகத்தின் உணவு பஞ்சத்தை தீர்க்க 22,000 ரேஷன் கடைகளை மத்திய அரசிடம் இருந்து பெற்று தந்தார் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள். மாபெரும் போராட்டத்திற்கு பிறகு மாபெரும் உண்ணாவிரதம் இருந்து 22,000 ரேஷன் கடைகளை தமிழக மக்களுக்காக பெற்று தந்தார் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் 1977 ஆண்டு முதல் 1987 ஆண்டு வரை மக்களுக்கான ஆட்சி செய்த முதல்வர்களில் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் முதன்மையானவர். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் தமிழகத்தின் முதல்வராக திகழ்ந்த போது 1982 ஆண்டு மாபெரும் திட்டமான கல்வித்துறையை மேம்படுத்தவும், பச்சிளம் குழந்தைகளுக்கு உணவு பஞ்சத்தை, பசியின் கொடுமையை தீர்க்கவும் சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்தார் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்த பொழுது அரசு அதிகாரிகள் இதையெல்லாம் காலம் முழுவதும் சாத்தியப்படாது, இதற்கு அதிகப்படியான நிதி தேவைப்படும், ஆகையால் அதை பற்றி நீங்கள் கலந்து ஆலோசிக்க வேண்டும் என்று கூறினார்கள். ஆனால் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள், எனக்கு எவ்வளவு பணம் நிதி செலவாகிறது முக்கியம் அல்ல, மக்களின் பசி கொடுமையை தீர்ப்பதை நான் பசி கொடுமையை அனுபவித்தவன், ஆகையால் எனக்கு பசி மட்டும்தான் தெரியும், ஆகையால் இந்த திட்டத்தை உடனே செயல்படுத்த வேண்டும் என்று அரசு அதிகாரிகளுக்கு ஆணையிட்டார் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் தமிழக முதல்வராக திகழ்ந்த பொழுது மக்கள் பசி பிணியை தீர்ப்பதற்காக தமிழகத்தில் உணவு பஞ்சத்தை தீர்ப்பதற்காக 22,000 ரேஷன் கடைகளிலும் மற்றும் கல்வித்துறையை மேம்படுத்தவும் மற்றும் அதற்கான குழந்தைகளுடைய பசி கொடுமையை தீர்க்கவும் சத்துணவு திட்டத்தையும் கொண்டு வந்தார் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள். அவர் சிறுவயது முதல் பசி கொடுமையை அனுபவத்தின் பேரில் உணவுக்கான முக்கியத்துவத்தை நாடகத்துறை தொடங்கி தமிழக முதல்வரான வரையிலுமே அதை முக்கியத்துவம் படுத்தினார். மக்களுக்கு உணவு பஞ்சத்தை தீர்த்த ஒரு மாபெரும் நடிகர், மாபெரும் தலைவர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள்.
மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் வாழ்ந்த ராமாவர இல்லமான எந்த நேரத்தில் காலை முதல் இரவு வரையிலும் எப்போது சென்றாலும் அனைவருக்குமே உணவளிப்பார் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள். அந்த வரலாறு இன்று மட்டுமல்ல, சாதனை சரித்திரம் சகாப்தமாக்க இன்று வரை பேசப்பட்டு கொண்டிருக்கிறது என்று சொல்ல முடியாது. இனி வரும் காலத்தில் பேசப்படும் என்றே நாம் சாதனை சரித்திரம் சகாப்தமாக்க வரலாற்றுகளில் இடம்பெறும் செய்திகளாக இன்றும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களுடைய பெயரும் புகழும். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் சிறு வயது முதலே நாடகத்துறையில் பயணித்த பொழுது பசியின் கொடுமையை அனுபவித்தவர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள். திரைத்துறையில் ஜொலித்த பொழுது எங்கெல்லாம் மாபெரும் வெள்ளமோ அல்லது தீயினால் ஏற்பட்ட குடிசை பகுதிகளுக்கு சென்று மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் நேரடியாக உணவளிப்பார். அதுபோல மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் தமிழகத்தின் முதல்வராக திகழ்ந்த பொழுது 1979ஆம் ஆண்டு மாபெரும் வெள்ளம் தமிழகத்தை சூழ்ந்த பொழுது அன்றைக்கு 100 கிலோ அரிசியும் 100 ரூபாயும் மற்றும் வேட்டி சேலையும் கொடுத்தவர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள். அரசு அலுவலகங்களில் நேரடியாக மக்கள் சென்று பெற்றுக்கொள்ளலாம். எந்த ஒரு அரசியல் தலையீடு இல்லாமல் அனைத்து மக்களுக்கும் தமிழகம் முழுவதும் வாழும் மக்களுக்கு கிடைக்கச் செய்தார் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள். சுதந்திர இந்தியாவில் மாநிலங்களில் எடுத்துக்கொண்டால் தமிழகத்தில் முதன்மையான மாநிலமாக திகழ்ந்தது தமிழகம். தமிழகத்தில் மக்களுக்கான முன்னேற்ற திட்டங்களை கொண்டு வந்தவர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள். அந்த வரிசையில் மக்கள் பசிப்பிணியை தீர்ப்பதற்காக 22,000 ரேஷன் கடைகளையும், குழந்தைகள் கல்வி மேம்பாட்டிற்காகவும் பசிப்பிணியை தீர்ப்பதற்காக சிறு குழந்தைகளுக்கு சத்துணவு திட்டத்தையும், அந்த சத்துணவு திட்டத்தின் மூலம் பெண்களுக்கான வேலைவாய்ப்பை உருவாக்கிய 1,78,000 பெண்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கி திட்டத்தை உருவாக்கினார் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள். அதுபோன்ற வயதானவர்களுக்கு மாதம் நிதியும் ரேஷன் கடைகளில் அத்தியாவசிய பொருட்களையும் பெறுவதற்கான திட்டங்களை கொண்டு வந்தவர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள். ஆக மொத்தத்தில் மக்களுடைய முன்னேற்றத்துக்காகவும் பசிப்பிணியை தீர்ப்பதற்காக அதிக திட்டங்களை கொண்டு வந்தவர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள். மே 28 உலக பட்டினி தின நல்நாளில் இந்த மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களுடைய சீரும் சிறப்புகளையும் அவருடைய மக்களுக்கான முன்னேற்ற திட்டங்களை பசிப்பினை தீர்ப்பதற்காக திரைப்பட துறையில் தொடங்கி தமிழக முதல்வரான வரையிலும் மக்களுக்கான ஆட்சி செய்தவர், மக்கள் பசிப்பினியை தீர்க்க செய்தவர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அனைத்து எம்ஜிஆர் ரசிகர்கள் பக்தர்கள் அனைவரையும் சிரம் தாழ்த்தி வணங்கி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் வரலாற்று பதிவுகளோடு மீண்டும் சந்திக்கும் வரை VAR குழு அனைவரும் விடைபெறுகிறோம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். மேலும் ஆதரவு தருமாறு VAR குழு சார்பாக அனைவரையும் சிரம் தாழ்த்தி வணங்கி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். என் தெய்வம் அன்னை மனமே என் கோயில், அவளே என்றும் என் தெய்வம். உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. மலர்கள் மலர்வது எனக்காக, அன்னை மடியை விரித்தாள் எனக்காக. உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக.